ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம சேனலில் குரோதி வருடம் ஆவணி மாதத்தில் சிம்ம ராசி பலன்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஆவணி மாதம் அப்படிங்கிறது 17/8/2024, அதாவது ஆகஸ்ட் 17ஆம் தேதி அன்றைக்கி ஆவணி அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. 16/9/2024 செப்டம்பர் 16ஆம் தேதி வரைக்கும் இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது இருந்துட்டு வருது. ஸோ இந்த ஆவணி மாதத்தில் சூரிய பகவான் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு மாறி சிம்மத்தில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது பார்க்கப்படுது. ஸோ இந்த மாதத்தில் இருக்கிற கிரக நிலைமைகள் எப்படி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, உங்களுடைய ஜென்ம ராசியில், அதாவது சிம்மத்தில் சூரிய பகவானும் புத பகவான் உங்களுடைய 12ஆம் வீட்டிலேருந்து உங்களுடைய சொந்த வீட்டுக்கு, அதாவது சிம்மத்துக்கு செப்டம்பர் 1ஆம் தேதி வராரு. சுக்கிரன் சிம்மத்திலேருந்து கன்னிக்கு ஆகஸ்ட் 27ஆம் தேதி மாறுறாரு. அதே 2ஆம் வீட்டில் கேது பகவான் இருக்கார். 7ஆம் வீட்டில் சனீஸ்வரர் இருக்கார். 8ஆம் வீட்டில் ராகு பகவான். 10ஆம் வீட்டில் குரு பகவான். அதே 10ஆம் வீட்டில் செவ்வாய் 10லிருந்து 11க்கு ஆகஸ்ட் 27ஆம் தேதி அன்றைக்கி மாறுறாரு. ஸோ இதுதான் இந்த ஆவணி மாதத்துடைய கிரக நிலைமை. ஸோ இந்த கிரக நிலைமை அப்படிங்கிறது ரொம்ப பாசிட்டிவாகவே இருக்குது. மேக்ஸிமம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேது 2ல் இருக்காருன்ற அந்த ஒரே ஒரு மைனஸ் தானே தவிர மற்றபடி இந்த மாதம் ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்குது. ஏன்னா உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சூரியன் அப்படிங்கிறவருடைய சொந்த வீடு சிம்மம். ஸோ உங்களுடைய சிம்ம ராசிக்கு உங்களுடைய அதிபதியே இந்த தடவை வராரு அவருடைய சொந்த வீட்டுக்கு அப்படின்றதுனால உங்களோட மைண்ட் எல்லாமே ரொம்ப பிரகாசமாக இருக்கும். அதாவது ரொம்ப ஏதாவது நீங்கள் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க, இது பண்ணலாம் இல்லை இது பண்ண வேண்டாம், இது மாதிரி நிறையா பிளான் எதாவது போட்டு வச்சுருப்பீங்க. ஸோ அந்த பிளான் எல்லாமே இந்த ஆவணி மாதம் வரும்போது, இந்த ஆவணி மாதத்தில் உங்களுக்கு அந்த பிளான் எல்லாமே கை கொடுக்கும். நீங்கள் நினச்ச எல்லாமே இந்த ஆவணி மாதத்தில் நடத்தி முடிப்பீங்க. ஸோ இது எல்லாமே ஒரு பாசிட்டிவான மாதமாக இந்த ஆவணி மாதம் சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்குது. ஸோ உங்களுடைய 7ஆம் அதிபதி 7ஆம் வீட்லேயே இருக்கார். 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிநாதன் பார்க்குறாருன்றதுனால உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ரொம்ப பெரிய ஒரு ஹியூஜ் சக்ஸஸ் தேடி கொடுக்கும். அதே மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ஒரு நல்ல அந்யோன்யத்தை அதிகப்படுத்தும். கல்யாணம் ஆகாதவங்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு டக்குன்னு கல்யாண விஷயத்தை பேசி முடித்து அடுத்து கார்த்திகையிலே கல்யாணம் பண்ணிடலாம், இல்லைனா தையிலே கல்யாணம் முடிச்சிடலான்ற மாதிரி அந்தளவுக்கு ஒரு ஸ்பீடாக ரொம்ப ஃபோர்ஸாக தள்ளக்கூடிய அந்த கல்யாணம்ன்ற பர்பஸை தள்ளக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது பார்க்கப்படுது. அடுத்தது உங்களுடைய ராசிக்கே புத பகவான் செப்டம்பர் 1ஆம் தேதி வராரு. ஸோ உங்களுடைய 2ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் ஆக இருக்கக்கூடிய புத பகவான் உங்களுடைய லக்னத்துக்கு வராரு. ஸோ புதன் அப்படிங்கிறது பொதுவாக புத்தி காரகன். உங்களுடைய ஜாதகத்தில், அதாவது உங்களுடைய சிம்மத்துக்கு எப்படிப்பட்டவர்னா 2-11, அதாவது லாபஸ்தானாதிபதி தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு போஸ்டிங்கில் இருக்கக்கூடியவர் அவர். ஸோ அவர் கரெக்டாக உங்களுடைய லக்னத்துக்கு வராரு அப்படின்றதுனால இந்த மாதம் பண வரவும் உங்களுக்கு ரொம்ப அதீதமான ஒரு முறையில் சேரும். ரொம்ப பாசிட்டிவாக அந்த பணம் வரும். நிறையா பேருக்கு நல்லது பண்ண ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஏன்னா நீங்கள் நிறையா நல்லது பண்ணுவீங்க இந்த மாதம். அடுத்தது உங்களுக்கு 10ல் குரு பகவான் இருக்கார். ஸோ உங்களுடைய தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றமாக இருக்கும். பொதுவாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. இருந்தாலும் இந்த சூரிய பயிற்சியினால் அப்படி பார்க்கும்போது இந்த குரு பகவான் உங்களுக்கு ரொம்ப நல்லது பண்ணக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும். அடுத்தது செவ்வாயின்றவர் உங்களுக்கு 4க்கும் 9க்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர். ஸோ மாத்ருகாரகனாகவும் பித்ருகாரகனாகவும் ஒரே கிரகமாக உங்களுக்கு இருக்கார். ஸோ செவ்வாய் அவர் கரெக்டாக 10லேருந்து 11க்கு போகிறாருன்றதுனால அம்மா வழியிலையும் அப்பா வழியிலையும் உங்களுக்கு நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கும். ஸோ அவங்க மூலிமா உங்களுக்கு சொத்து சேரும். அவங்க மூலிமா நிறையா நல்ல விசேஷங்கள் உங்களுக்கு நடத்தி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான நல்ல விசேஷங்கள் உங்களுக்கு அவங்க மூலிமா நடக்கும். அடுத்தது 2ல் சுக்கிர பகவான் இந்த
ஆகஸ்ட் 27 அன்றைக்கி மாறுறாரு. ஸோ அதுவும் வந்து அந்த இடத்துல சுக்கிரன் அப்படிங்கிறவர் கொஞ்சம் நீச்சம் ஆகிற ஒரு இடம் தான். பட் ஆனால் 2ஆம் வீடு அப்படிங்கிறது நல்ல வீடு. ஸோ சுக்கிரன் வந்து உங்களுக்கு 3க்கும் 10க்கும் அதிபதி. ஸோ அவர் 2ல் மாறுறாரு அப்படின்றதுனால உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அந்த பண விஷயத்தில் ரொம்ப அதீதமான முறையில் உங்களுக்கு பணம் வந்து சேரும். உங்களுடைய குடும்பத்தில் நிறைய சந்தோஷம் அப்படிங்கிறது உண்டாகும். ஸோ அடுத்தது கேத்து 2ல் இருக்கார். குடும்பஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் கேத்து இருக்காருன்றதுனால அந்த ஸ்தானம் வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸில் போகும். இப்போ குடும்பத்தில் இந்த மாதம் வந்து உங்களுக்கு பொதுவாகவே நல்லா இருக்குது. ஸோ நிறையா நல்லது நடக்கும். அதில் ஒரு 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 5% வந்து ஒரு பிரச்சனையில் போய் முடியும். ஸோ சின்ன டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். பட் ஆனால் 2ஆம் வீட்டுக்கு சுக்கிரன் போகிறாருன்றதுனால அதை ஃபேஸ் பண்ணி அதை பேசி மாற்றக்கூடிய திறமை வந்து உங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ அது ரொம்ப பயப்படுற மாதிரியான ஒரு பிரச்சனை அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. கேத்து 2ல் இருக்கார் அப்படின்றதுனால. ஸோ இதுதான் வந்து இந்த மாதத்தில் சிம்ம ராசிக்கு பொதுவான பலன். ஸோ மாணவர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 10ல் இருக்கார். ஸோ பொதுவாக நீங்கள் வந்து இந்த வருஷம் வந்து பொதுவாக இந்த வருஷம் எல்லாமே வந்து நீங்கள் ஒரு ஏம் வச்சு தான் படிப்பீங்க. ஸ்கூல் படிக்கிறவங்களாக இருக்கலாம், காலேஜ் படிக்கிறவங்களாக இருக்கலாம். ஸோ ஒரு ஏம் வந்து நீங்கள் டார்கெட்டாக வச்சு நீங்கள் அதை நோக்கி படிக்க ஆரம்பிப்பீங்க. அது நீங்கள் அச்சீவும் பண்ணுவீங்க. ஸோ அதுதான் ரொம்ப பெரிய விஷயமா இந்த மாதம் வந்து உங்களுக்கு பார்க்கப்படுது. அடுத்தது வந்து வேலை செய்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே தான் 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு வந்து லக்னத்துலேருந்து 2க்கு போகிறாரு. கேத்து கூட சேர்றாரு. கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். பட் ஆனால் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். நிறையா பண வரவு வேலையிலிருந்து வரும். ஸோ இந்த மாதிரியான விசேஷங்கள் நடக்கும். ஸோ குடும்பஸ்தானமாக இருக்கக்கூடிய 2ஆம் வீட்டுக்கு சுக்கிரன் போகிறாரு. 10ஆம் அதிபதி 2ஆம் வீட்டுக்கு போகிறாருன்றதுனால உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நன்மைகள் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுடைய பிஸ்னஸில் இல்லை நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ஒரு ஹியூஜ் சக்ஸஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தேடி கிடைக்கும். அடுத்தது திருமணம். ஸோ அதை நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இப்போது கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு நேரம், கல்யாணம் அமையக்கூடிய ஒரு நேரம். ஸோ ஒரு வேளை நீங்கள் வந்து அதை பற்றி எந்த ஒரு மைண்டும் இல்லை, இப்போதைக்கு மேரேஜ் வேணாம், கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படின்னு தள்ளி போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு காதல் வரக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த நேரம் அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா 7ஆம் அதிபதி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். லக்னாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் 7ஆம் வீட்டை பார்க்குறாரு. ஸோ இதெல்லாமே சுற்றி உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான வைப் இருக்குன்றதுனால உங்களுக்கு இந்த மாதிரியான சுச்சுவேஷன் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ அடுத்தது குழந்தை. சேம் 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 10ல் இருக்கார். ஸோ உங்களுக்கு குழந்தை மூலிமா உங்களுக்கு ஒரு நிறைய நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது நடக்கும். அடுத்தது ஏதாவது பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, 8ல் ராகு இருக்கார். அது ப்ராப்ளம் இல்லை. 2ல் கேத்து இருக்கார். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அந்த குடும்பஸ்தானத்தில் இருக்காருன்றதுனால சின்ன மனஸ்தாபங்கள் குடும்பத்தில் இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது நடக்கும். அந்த கேத்து பகவான் 2ல் இருக்கிறாரு அப்படின்றதுனால அதுவும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு திறமை உங்களுக்கு இருக்குன்றதுனால இது அவ்வளோ பெரிய மேஜரான பிரச்சனையாக இது பார்க்கப்படலை. பட் ஆனால் ஒரு சின்ன ட்ராபேக்காக அது இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு இந்த மாதம் வந்து ஒரு 100க்கு ஒரு 85-90% வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல ஒரு பாசிட்டிவான மாதமாக இருக்குது, பார்க்கப்படுது. ஸோ நீங்கள் உங்களுக்கு அதுலேருந்து நிறையா நல்லது நடக்கணும்னு நானும் ப்ரே வேண்டிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கன்னி ராசி கூடிய ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, நமஸ்காரம்.